அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் இந்த சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு தனித்து செயல்பட இருக்கிறாருங்க. இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு செவ்வாய் பகவானை பற்றி பார்க்கும்போது செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகர் செவ்வாய் தாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களா இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம்பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவது. வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பதை விட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலு பெறுவது சிறந்த யோகங்களை தரும். அந்த வகையில் கடக லக்னத்திற்கு செவ்வாய் 5, 10 கூடிய யோகாதிபதி அமைவார். இந்த நிலையில் அவர் 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் யோகங்கள் செய்ய மாட்டாருங்க. ஒரு பாப கிரகம் கேந்திரத்தில் இருந்தால்தான் வலுப்பெற்று நன்மை செய்யும் என்ற விதிப்படி அவர் 5ஆம் இடமா 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடமான 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றால் மட்டுமே நன்மை செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க. அந்த கிரகத்தை போலவே ஜாதகர்களின் மனநிலையும் இருக்குங்க. அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை
நன்மை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமையின் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய குணாதிசயம் என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புள்ளது. தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு உள்ளது. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு 3க்குரிய புதன் ராசியில் இருப்பதால் எத்தனை கஷ்டத்திலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறிவிடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுகாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் சுகங்கள் அதிகரிக்குங்க. வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் புதிதாக வீடு வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திருமணம் சீமந்தம் முதலிய சுப நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கீங்க. இதனால் பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் நிற்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல செயல்பாட்டால் சிரமங்களை தடுத்து விடலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமை அன்று பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் அகல் விளக்கு வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.